ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா மங்கிங் இன் pandas பார்ட் 4. ஸோ இப்போ ஒரு காலம் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம டைட்டானிக் டேட்டா செட் வந்து எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைட்டானிக் ஆஃப் நேம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் காலம் மட்டும் எடுக்கும். In order to take multiple columns நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா டைட்டானிக் ஆஃப் நம்ம மல்டிபிள் காலம்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு டேபிள் கிடைக்கும். டேபிள் வந்து என்னது, ஒரு 2 dimensional. அப்போ நம்ம மல்டிபிள் காலம்ஸை இன் ஃபார்ம் ஆஃப் 2D நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஒரு டேபிள் ப்ரொவைட் ஆகும். இது வந்து மல்டிபிள் காலம் சூஸ் பண்றது. இப்போ நான் ஸ்பெசிபிக் காலம் நான் வந்து கண்டிஷன் அப்ளை பண்ணி நான் வந்து காலம்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ ஃபீமேல் பேசஞ்சர்ஸோட டீடைல்ஸ் மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும், ஃபீமேல் எந்த காலம்ல இருக்காங்க, ஜெண்டர் காலம்ல. ஸோ அங்க நான் கண்டிஷன் அப்ளை பண்ணணும். டைட்டானிக் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவல் டு ஃபீமேல். ஸோ அப்போ எனக்கு என்ன ரிசல்ட் பண்ணிருக்கு, ஃபால்ஸ் ட்ரூ. ஸோ எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன இடத்துல எனக்கு ட்ரூ இருக்கு. அப்போ ட்ரூ இருக்கிற இடத்துல எல்லாமே எனக்கு ஃபீமேல் இருக்காங்க, ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே மேல் இருக்காங்க. இப்போ நான் வந்து ஃபீமேலோட என்டையர் டேட்டாவை நான் ரிசல்ட் பண்ணணும் டேட்டா ஃப்ரேம்ல இருந்து. அப்போ டைட்டானிக் ஆஃப் இந்த டைட்டானிக் டேட்டா ஃப்ரேம்ல டைட்டானிக் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவல் டு ஃபீமேல் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற காலம்ஸ் மட்டும் எனக்கு ரோஸ் மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். வந்துச்சா? ஸோ இங்க வந்து ஜெண்டர்ல பார்த்தோம்னா ஃபுல்லாவே ஃபீமேல் பேசஞ்சர் ஓட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்மளுக்கு கலெக்ட் ஆயிருக்கும். டோட்டலா 314 ரோஸ், 314 ஃபீமேல் பேசஞ்சர்ஸ் வந்து இருக்காங்க. இதுல நம்ம ஸ்பெசிபிக்கா நேம் அண்ட் ஏஜ் மட்டும் நம்ம எடுக்கணும்னா இன் ஃபார்ம் ஆஃப் 2Dல நேம் கமா ஏஜ் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சா? இது நம்ம ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இதே இது ஃபீமேல் பேசஞ்சர்ஸ் ஃப்ரம் பேசஞ்சர் கிளாஸ் 1 அது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா 2 கண்டிஷன்ஸ். ஸோ வந்து எனக்கு ஃபீமேலும் வேணும், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் இருக்கணும். அப்போ 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா, அண்ட் யூஸ் பண்ணணுமா ஆர் யூஸ் பண்ணணுமா, அண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இன் பைத்தான் கோட்ல அண்ட் வந்து ஜஸ்ட் ஏஎன்டி நம்ம யூஸ் பண்ணுவோம், இங்க வந்து ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் டைட்டானிக் ஆஃப் பேசஞ்சர் கிளாஸ் நம்ம காலம் நேம் கொடுக்கும்போது சேமா கொடுக்கணும், இல்லாட்டி அது ரிட்ரீவ் பண்ணாது. ஸோ பாத்தீங்கன்னா ஜெண்டர் வந்து ஃபீமேல் அண்ட் பேசஞ்சர் கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்க பீப்புள் மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். டோட்டலா 94 பீப்புள் இருக்காங்க அந்த கேட்டகரியில. இது வந்து அண்ட் கண்டிஷன், 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அண்ட். இப்போ எனக்கு பேசஞ்சர் கிளாஸ் 1 அண்ட் பேசஞ்சர் கிளாஸ் 2 இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு கிளாஸ்ல இருந்தா போதும். இந்த 2 கிளாஸ்ல இருக்க டீடைல்ஸ் மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். பேசஞ்சர் கிளாஸ் 3 இருக்கக்கூடாது. அப்போ இங்க ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும்ல, அப்போ ஆர் கண்டிஷன் இங்க யூஸ் பண்ணணும். ஸோ டைட்டானிக் ஆஃப் பேசஞ்சர் கிளாஸ் ஈக்குவல் டு 2 ஆர் பேசஞ்சர் கிளாஸ் ஈக்குவல் டு 1. ஆர் நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணோம்னா ஷிஃப்ட் பிளஸ் பேக்வர்ட் ஸ்லாஷ், இதுதான் ஆர் ஆபரேட்டர். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேசஞ்சர் கிளாஸ் டீடைல்ஸ் மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கொடுக்கும். இது வந்து ஆர் கண்டிஷன், ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண ஆர், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அண்ட். நெக்ஸ்ட் இஸ் நாட் கண்டிஷன். இப்போ நான் இங்க நாட் கொடுக்குறேன், எனக்கு பேசஞ்சர் கிளாஸ் 2 தவிர பேசஞ்சர் கிளாஸ் 1 பேசஞ்சர் கிளாஸ் 3ல இருக்கிறது வேணும். அப்போ நாட் ஆஃப் டைட்டானிக் ஆஃப் பேசஞ்சர் கிளாஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தோன்னா எனக்கு பேசஞ்சர் கிளாஸ் 2 தவிர்த்து மிச்சம் இருக்கிற கிளாஸ் டீடைல்ஸ் மட்டும் எனக்கு ரிட்ரீவ் பண்ணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் தேர்ட் கிளாஸ் பேசஞ்சர் டீடைல்ஸ் மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கு. நாட் யூஸ் பண்ணாட்டி நம்ம வந்து ஈக்குவல் டு இருக்குல்ல, அங்க கூட நம்ம நாட் ஈக்குவல் இங்க ப்ரொவைட் பண்ணலாம். ரெண்டுமே சேம் ரிசல்ட் தான் ப்ரொவைட் பண்ண போகுது. மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா 3 கண்டிஷன்ஸுமே பிராக்கெட்ஸ்ல கொடுக்கணும், செப்பரேட் பை அண்ட் ப்ரொவைட் பண்ணணும். வர ரிசல்ட்டை தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா 2 டைமென்ஷன்ல கொடுக்கலாம், இல்லாட்டி எல்ஓசி ஐஎல்ஓசி இன்டகிரேட் பண்ணலாம்.
இப்போ எல்ஓசி யூஸ் பண்ணி நான் ஷோ பண்றேன். இப்போ வந்து ஜெண்டர் ஈக்குவல் டு ஃபீமேல் அவங்கள மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இதுல நான் அவங்களோட நேம் அண்ட் ஏஜ் மட்டும் எடுக்கிறதுக்கு தனியா நம்ம 2 டைமென்ஷன்ல ப்ரொவைட் பண்ணோமா, அதுக்கு பதிலா நம்ம எல்ஓசி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எல்ஓசி ஆஃப் இங்க வந்து ஆல் ரோஸ், ஸோ அதனால கோலன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். தென் நேம் கமா ஏஜ், இங்க வந்து செகண்ட் ஆர்குமெண்ட்டை நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணணும், காலம் லேபிள்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இப்படியும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், டைரக்டாவும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து நார்மலா ஹெட் ஆர் டெய்ல், இப்போ நார்மலா நம்ம டைட்டானிக் டேட்டா செட் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணோம்னா என்ன ஷோ பண்ணும், நம்மளுக்கு 0ல இருந்து ஒரு 5 ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் கோலன் கோலன் எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டு லைக் லாஸ்ட் 5 ரோஸ் மட்டும் ஷோ பண்ணுமா. இப்போ எல்லா ரோஸுமே நம்மளுக்கு ஷோ பண்ணணும் அப்பனா நம்மளுக்கு we have a method called as set underscore option. ஸோ pd டாட் செட் அண்டர்ஸ்கோர் ஆப்ஷன், இங்க வந்து டிஸ்பிளே டாட் மேக்ஸிமம் ரோஸ். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா மேக்ஸிமம் ரோஸ் நன்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிரும். அப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு எல்லா டீடைல்ஸுமே நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ வந்து டைட்டானிக் அண்டர்ஸ்கோர் டிஎஃப்ல நான் வந்து டைட்டானிக் ஃபைல் நான் ரீட் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன செட் பண்ணிருக்கேன்னா எனக்கு எல்லா ரோஸுமே எனக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னு ஷோ பண்ணிருக்கேன். அப்போ எனக்கு இருக்கிற எல்லா ரோஸுமே எனக்கு காட்டும். லைக் டில் 890 ரோஸ் 891 ரோஸ் இருக்கா, ஸோ அது வரைக்கும் எனக்கு ஃபைனலா ஷோ பண்ணும். இது வந்து மேக்ஸிமம் ரோஸ், எல்லா ரோஸுமே ஷோ பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணதுக்கு மேக்ஸிமம் ரோஸ் ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ டிஸ்பிளே டாட் மேக்ஸிமம் காலம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து 64 காலம்ஸ் இருக்குன்னா 64 காலம்ஸையும் நம்மளுக்கு ஷோ பண்ணாது நார்மலா நம்ம டேட்டா ரீட் பண்ணும்போது. அப்போ டிஸ்பிளே டாட் மேக்ஸிமம் அண்டர்ஸ்கோர் காலம்ஸ் கொடுத்தோம்னா அதை நம்ம நன்கு செட் பண்ணிட்டு நம்ம ரீட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லா காலம்ஸுமே நம்மளுக்கு ஷோ பண்ணும். 64 காலம்ஸுமே ஷோ பண்ணும். காலம் ஷோ பண்ணா மேக்ஸிமம் அண்டர்ஸ்கோர் காலம்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். இந்த டேட்டா செட்ல ஆக்சுவலி 12 காலம்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு நார்மலாவே ரிசல்ட் பண்ணும்போது இந்த 12 காலம்ஸ் ஷோ பண்ணிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சார்ட்டிங். ஸோ சார்ட்டிங் வந்து இதுல டிஃப்ரெண்ட் அப்ரோச்ல நம்ம பண்ணுவோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டானிக் டாட் சார்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ், இந்த மெத்தட்ல 2 ஆர்குமெண்ட் எடுக்கும். ஃபர்ஸ்ட் இஸ் பை. ஸோ எந்த காலம் யூஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ண போறோம் அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணும். பை ஈக்குவல் டு ஏஜ். தென் அது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வேணுமா டிசெண்டிங் ஆர்டர்ல வேணுமா. இப்போ வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா அசெண்டிங் ஈக்குவல் டு ட்ரூ, டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா அசெண்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜ் காலம் பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ரிசல்ட் வந்துருக்கு 0.42. ஸோ 4 month பேபில இருந்து நம்மளுக்கு ஃபைனல் மேக்ஸிமம் வேல்யூ ஏஜ் காலம்ல பார்த்தோம் 80. ஆனா இங்க வந்து நான் வேல்யூஸ் இருக்கு, நல் வேல்யூஸ் இருக்கு. ஸோ அதனால நான் ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் இதே இது நான் டிசெண்டிங் ஆர்டர்ல நான் வந்து பிரிண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஆக்டிவேட் அசெண்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அப்போ மேக்ஸிமம் ஏஜ் வந்து 80. ஸோ 80ல இருந்து நம்மளுக்கு ஃபைனலா நான் வேல்யூஸ் வரைக்கும் ஷோ பண்ணிருக்கோம். இது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்பெசிபிக்கா 2 காலம்ஸை நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் அப்படி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அலாங் வித் ஒரு ஃபில்டரிங் பார்ட், நம்ம வந்து ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி செலக்ட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணி நம்ம வந்து ஷார்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டானிக் ஆஃப் மேல் பேசஞ்சர்ஸ் எடுக்க போறேன் ஃப்ரம் பேசஞ்சர் கிளாஸ் 1. ஸோ டைட்டானிக் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவல் டு மேல் அண்ட் பேசஞ்சர் கிளாஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுல இருந்து நம்ம ரன் பண்ணோம்னா மேல் ஃப்ரம் பேசஞ்சர் கிளாஸ் 1 மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்களா. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் தட் இதுல நம்ம சார்ட் வேல்யூ பண்ண போறோம். இங்க வந்து சார்ட் நம்ம எது பேஸ் பண்ணி பண்ண போறோம்னா 2 காலம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஏஜ், செகண்ட் இஸ் சர்வைட். இங்க நம்ம வந்து ஒரு காலம் பேஸ் பண்ணி மட்டும் நம்ம வந்து சார்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. 2 காலம்ஸ் பேஸ் பண்ணி கூட நம்ம சார்ட் பண்ணலாம். பட் அதை வந்து நம்ம லிஸ்டா ப்ரொவைட் பண்ணணும், லிஸ்ட்குள்ள ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ ஏஜ் வந்து நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வேணும், அடுத்து சர்வைட் வந்து நம்மளுக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா நம்ம செகண்ட் அசெண்டிங் கீவேர்ட்ல நம்ம ஆக்டிவேஷன் நம்ம மாத்தணும். இப்போ நான் இங்க வந்து என்ன ப்ரொவைட் பண்ணிருக்கேன், ஏஜும் எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வேணும், சர்வைடும் எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வேணும். ஸோ ரெண்டுமே என்ன பண்ணிருக்கேன், ட்ரூ ட்ரூன்னு ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏஜ் நான் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ 0.75 இங்க வந்து எனக்கு சர்வைட் நம்ம என்ன ஆக்டிவேட் பண்ணிருக்கோம்,
ஃபால்ஸ் ஆக்டிவேட் பண்ணிருக்கோம். அப்போ டிசெண்டிங் ஆர்டர்ல வரணும். இல்ல நான் டாட் ஹெட் நான் ப்ரொவைட் பண்றேன். அப்போதான் நம்மளுக்கு 20 காலம்ஸ் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகே. சோ இங்க நம்ம ஏஜ் காலம்ல வந்து பாத்தீங்கன்னா 9 months பேபில வந்து சர்வைட் மட்டும் தான் இருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் 4ல வந்து சர்வைட் மட்டும் தான் இருக்காங்க. டிஃபரன்ஸ் எங்க நம்ம அனலைஸ் பண்ணலாம்னா சேம் ஏஜ்ல போத் சர்வைட் அண்ட் நான் சர்வைட் அப்படி இருந்தாங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஈஸியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 27 ஏஜ் எடுத்துக்கோங்க. ஸோ 27 இப்போ 26 அடுத்து 27 இது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல நம்மளுக்கு ஷார்ட் ஆயிருக்கு. இப்போ சர்வைட் காலம்ல பாத்தீங்கன்னா 27லயே நம்மளுக்கு நாட் சர்வைட் இருக்கு. சோ அப்போ நம்மளுக்கு இங்க எங்க எப்படி ஷார்ட் ஆயிருக்கு 0 1 அப்படின்னு ஆக்டிவேட் பண்ணிருக்கோம். பிகாஸ் ரெண்டு காலமே இங்க நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணிருக்கோம் ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். சோ ஏஜும் நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல ஆர்டர் பண்ணணும், சர்வைடும் அசெண்டிங் ஆர்டர்ல நம்மளுக்கு ஷார்ட் பண்ணணும். சோ இப்போ 27 ஏஜ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கதான் வந்து போத் சர்வைட் அண்ட் நான் சர்வைட் பீப்புள் இருக்காங்க. சோ இப்போ 27ல வந்து ஃபர்ஸ்ட் 0 நம்மளுக்கு வந்து சர்வைட் காலம்லயும் நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். சோ 0 1 அந்த ஆர்டர்ல நம்மளுக்கு ஃபாலோ பண்ணணும். ஸோ நமக்கு எல்லா ரோஸ்மே நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணணும்னா டிஸ்பிளே டாட் மேக்ஸிமம் ரோஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியா விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ஆல் த ஸ்டெப்ஸ். இல்ல நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க நம்ம மோர் தேன் 2 காலம்ஸ்க்கு சார்ட்டிங் அப்ளை பண்ணி விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். இதோட டேட்டா மங்கிங் இன் பாண்டாஸ் பார்ட் 4 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.